பகவதி கேசரி மாதிரியே நம்ம படம் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருமே சொல்றதுதான். இது 1-2 பேர் சொன்னா பிடிக்காதவன் ஏத்தி விடுறான்டா அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அந்த படத்தை தான் வந்து உதாரணமா சொல்லும் போது அமேசான் பிரைம்ல அது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. நானும் போய் பார்த்தேன். அமேசான் பிரைம்ல வந்து எல்லாருமே ட்ரெண்டிங் சொல்றாங்களே, நம்ம அமேசான் பிரைம்குள்ள போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது ஆமா ட்ரெண்டிங்ல அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நான் கூட வந்து வேற லாங்குவேஜ் படம் பார்க்க மாட்டேன், தமிழ் டப்புனா பார்ப்பேன். அதுல தமிழ்ல வருதான்னு பார்த்தா தமிழ்ல வந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கல, இன்னும் பார்க்கல. ஆனா அந்த 2 நாள் கூட நான் பார்த்துருவேன். படத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கூட வந்து அமேசான் பிரைம்ல வந்து ட்ரெண்டிங்ல இருந்திருக்காது. அமேசான் காரனே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆன படம் இப்போ எதுக்கு ட்ரெண்டிங்ல இருக்குன்ட்டு அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. நீங்க பகவதி கேசரி படத்தை வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஜனநாயகன் படம் தான் உங்களுக்கு பிடிக்காம போயிடும் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு நீங்க பகவதி கேசரி பாருங்க. நீங்க பகவதி கேசரி படத்தை வந்து நீங்க அமேசான் பிரைம்ல போய் நீங்க தமிழ் டப்ல போய் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விஜய் என்ன படம் பார்க்கும்போது இதெல்லாம் அந்த படத்துல பார்த்த மாதிரியே இருக்கேன்ட்டு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்டு தான் அதிகமா வரும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இருந்தாலும் நான் அந்த பகவதி கேசரி படத்தை நான் 2 நாளுக்குள்ள பாத்துருவேன். நான் பார்த்துட்டு தான் போய் விஜய் என்ன படம் பார்ப்பேன். அப்பதான் வந்து பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்களா காப்பி அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ சொல்ல முடியும். அதனால வந்து ட்ரெண்டிங் 1ல போய்கிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் 1 கூட 7 or 6 தான் பார்த்தேன் நான் ட்ரெண்டிங்கு. இருந்தாலும் ட்ரெண்டிங்ல இருக்கு சரிங்களா. அமேசான் பிரைம்ல நீங்க யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல போயிட்டு பகவதி கேசரி படத்தை கண்டிப்பா தமிழ் டப்ல பாருங்க.